வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் கொள்ளு ரசம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். கொள்ளு ரசம் செய்கிறதுக்கு கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் போட்டுடலாம். பேன் சூடான உடனே 3 ஸ்பூன் கொள்ளுவை பேனில் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் ஆயில் இல்லாமல் கொள்ளுவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது வறுபடும் போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும், நல்லா பொரிஞ்சு வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தீயாமல் பார்த்துக்கலாம். குக்கருக்கு மாற்றிடலாம். குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரசம் ரெடி பண்ணுறதுக்கு சில பொருளை நம்ம அரைக்க வேண்டியது இருக்குது. அதை அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய். இது மீடியமான காரம், அதனால் நான் 1 ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 3 பல் பூண்டு, கருவேப்பிலை 2 இலையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி 2 இலையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்படி நல்லா கொரன்னு இருக்கும். இது இப்படி இருக்கட்டும். குக்கரில் ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. ஸோ அதை எடுத்து தண்ணியை வடிகட்டிக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மிளகு ஜீரகத்தோட வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொள்ளையும் ஆட் பண்ணிடலாம். 1/2 தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும், கொஞ்சம் கொரன்னு இருக்கும். இதை நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொள்ளு தண்ணியோட ஆட் பண்ணிடலாம். புளிக்கரைசலையும் அதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 சிட்டிகை மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரசம் தாளிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் போட்டுடலாம். பேன் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயம் 1 ஆட் பண்ணிவிட்டு கட்டி பெருங்காயம் நல்லா பொரிஞ்ச பிறகு கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாயை போட்டுடலாம். ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க கொள்ளு தண்ணியை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே நல்ல கொதிநிலைக்கு வந்துடும். நுரை நல்லா ஃபார்ம் ஆகிட்டு கொதிக்க ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதாங்க, கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நமக்கு லைட்டாக சளி இருக்கும் போது இது மாதிரி கொள்ளு ரசம் வச்சு குடித்தோம் அப்படின்னா நமக்கு சரியாக போயிடும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.